அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கான பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தேர்வில் தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த 9,13,000 மாணவியர் தேர்வு எழுத பதிவு செய்தும் உள்ளனர். இந்த நிலையில்தான் தேர்வு எழுத பதிவு செய்துள்ள மாணவியருக்கான ஹால் டிக்கெட்டுகள் வரும் 14ஆம் தேதி முதல் விநியோகம் செய்ய தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. தனி தேர்வர்கள் மற்றும் நேரில் பெற முடியாதவர்கள் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் 14ஆம் தேதியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது அறிவிப்பு: ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போர்களுக்கு பட்டா வழங்கப்படும். மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போர்களுக்கு பட்டா வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் 3 லட்சம் மற்றும் அதற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும். சென்னை புறநகர் பகுதிகளில் 29,187 பட்டாக்களும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் 57,084 என மொத்தம் 86,271 பட்டாக்களை வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மாணவர்களை கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையொப்பம் பெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: அரசு ஊழியர்களுக்கான நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சி அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் அனுமதியின்றி அரசு ஊழியர்கள், அவர்களின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 25,000 ரூபாய்க்கு அதிகமான பரிசுகளை பெறக்கூடாது எனவும், திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளின் போது 25,000 ரூபாய்க்கு அதிகமான பரிசுகளை பெறலாம் எனவும், இதை 1 மாதத்திற்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், அரசுக்கு எதிரான கருத்துக்களையும் அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மார்ச் மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு விடுமுறை கிடையாது என்றும், அனைத்து அலுவலகங்களும் திறந்திருக்கும் எனவும், எப்போதும் போல பத்திரப்பதிவு நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கோடை காலம், பட்ஜெட் கூட்டத்தொடர், பொதுத் தேர்வு போன்றவற்றை முன்னிட்டு தடையற்ற மின் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யுமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அவசர கால பணிகளுக்கு ஏற்ற வகையில் ஊழியர்களையும் உபகரணங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: வரும் 9ஆம் தேதி ஞாயிறு காலை 5:10 முதல் மாலை 4:10 வரை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து கோடம்பாக்கம் இடையே 30 நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: மக்காச்சோள வர்த்தகம் மேற்கொள்ள தற்போதுள்ள 1% சந்தை கட்டணம் ரத்து என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழக வனத்துறையில் வனவிலங்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக 23 கால்நடை மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 8 உதவி கால்நடை மருத்துவர், 6 கால்நடை உதவியாளர் மற்றும் 9 கால்நடை உதவியாளர் பணியிடங்கள் உட்பட மொத்தம் 23 கால்நடை மருத்துவ பணியிடங்களை உருவாக்க ஒப்புதலும் வழங்கியுள்ளார் முதலமைச்சர். 11வது அறிவிப்பு: ஹோலி பண்டிகையொட்டி திருப்பூர் வழியாக வட மாநிலங்களுக்கு 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து ஹஸ்ரத் நிஜாமுதீன் இடையேயான சிறப்பு ரயிலானது திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து இன்று வருகிற 14ஆம் தேதிகளில் மதியம் 2:15 மணிக்கு புறப்படும்.
இதேபோல பேத்தனூர் பிரௌனி இடையே சிறப்பு ரயில் ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 8 மற்றும் 15ஆம் தேதிகளில் இரவு 11:15 மணிக்கு புறப்பட்டு திருப்பூருக்கு அதிகாலை 12:28 மணிக்கு வந்து 12:30 மணிக்கு புறப்படும். 12வது அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை அடுத்து அகஸ்தியர் அருவிக்கு செல்ல கட்டணமானது ₹20 குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான பொன்முடி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ₹30 40 உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது கட்டணத்தை குறைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கடைசியாக 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநரான ஆர்.என். ரவி தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமனம் செய்வது, கனிமங்களை கொண்டுள்ள நிலத்துக்கு வரி, இந்த 2 சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.